TheForest.com. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்டிசி அகாடமி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, கணியன்ற புக்கு ஒன்று இருக்குது. இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் நியூவாக படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இந்த புக்ஸ் நான் பார்த்தனால உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்ன இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இதில் இருக்குது. நம்மளோட 2022லேருந்து 18, 17, 16, 15, 14 இந்த ஒரு 6 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு சிலபஸ் பொறுத்தவரை குரூப் 2 2Aக்கு 6லேருந்து 12th அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தொகுத்து தான் இந்த புக்ஸ் இருக்குது. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. பொது தமிழ்லேருந்து மட்டும் 100 கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து 25 கொஷின், ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நமக்கு ஒரு 75 கொஷின், டோட்டலாக 200 கொஷின். இதில் 160 ப்ளஸ் போட்டோன்னா 160 கொஷின் அடிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகே, படிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். நான் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், படிச்சுட்டு அப்புறம் கொஷின் பேப்பர் பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது 22ஓட கொஷின் பேப்பர் 100 கொஷின் இருக்குன்னா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கள். கொஷின் அடித்து பார்த்துட்டு பின்னாடியே பேக் சைட்லேயே ஆன்சர்ஸும் இருக்குது. இது பாருங்கள், ஜிஎஸ் ஜென்ரல்ஸ் ஜிகேவும் இருக்குது. இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்புறம் ஜிஎஸ் போங்க. அது என்னோட ஒரு சின்ன சஜஷன். குரூப் 2க்கு ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் மேக்ஸும் தமிழும் பேரலாக படிச்சுட்டே இருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் பார்க்க தான் நம்ம சப்ஜெக்டை எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும். ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும் நமக்கு அந்த கண்டென்ட் புரியும். ஜிஎஸ்லாம் பொறுத்தவரை கொஞ்சம் சிலபஸ் பேஸ் பண்ணி டெப்த்தாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக கெஸ் பண்ணி போட முடியும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ புக்ஸு, நீங்கள் உங்ககிட்ட புக்கு இல்லை, நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை நான் படிச்சுட்டேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் ஒன்லைனர் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்பத்தமிழ்னு ஒரு டாபிக் இருக்குது. தமிழுக்கும் அமுது என்ற பேர் பாடல் பாரதிதாசனோடது. அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். அப்புறம் தமிழே உயிரே வணக்கம், என்ன பாடல்கள்லாம் 6ஆம் வகுப்பில் இருக்கோ அந்த பாடல்கள், அதே மாதிரி அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இப்போ தாவரத்துடைய இலை பெயர்கள் இருக்குது. ஆள், அரசு, மா, பலா, வாழைனா அது இலை. அகத்தி, பசலை, முருங்கை, கீரை, அருகு, கோரை, புல், இந்த மாதிரிலாம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒன்லைனர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பகுதியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ உழவர்ன்ற சொல் முதல்ல எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணையில். பாம்பு, முதலை, மீன் செயலாம், குறுந்தொகையில், இந்த மாதிரி முக்கியமான வரிகள்லாம் 1 by 1 நமக்கு கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம் இது வந்து 6ஆம் வகுப்பில் மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 6 முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒரு 4 பேஜஸ் 4 பேப்பர்ஸில் 8 பேஜில். அடுத்து 8th 7th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்டும் இது மாதிரி தான். உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். புக்கே படிங்க, ஆனால் அதில் உட்காந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாகவே படிச்சுட்டு போகணும், போர்ஷன் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே எனஃப் தான் என்னை பொறுத்தவரை. இப்போ இந்த மாதிரி நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரை கொடுத்துட்டாங்க. முடித்த பிறகு சிலபஸில் இருக்கும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். திருக்குறள் அப்படின்னா திருக்குறள் பற்றி உள்ள கண்டென்ட் ஃபுல்லாகவே ஒரே இடத்துல நமக்கு வந்துருக்கு. திருக்குறளுடைய அடைமொழி பேர் என்ன, திருக்குறளை யார் இயற்றது, பரிமேலழகர் முதல்ல எப்போ அவருக்கு பதிப்பித்தவர் யார் திருக்குறளை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கண்டென்ட் எல்லாம் ஒரே இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி
ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் கண்டென்ட் வைஸ் நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கண பகுதிகள்லாம் பொருத்துதல்னு வரும். இந்த பொறுத்ததெல்லாம் எங்கன்னா ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நமக்கு தேவை 6 to 12 புக்கு தானே, அதில் இருக்க எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிவைஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி தொடரும் தொடர்பறிதல், அடைமொழி பெயர்கள், சான்றோர்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும். ஈஸின்னு நினைப்போம், ஆனால் அதை ஒரு விஷயத்தை விடுவோம். அது மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஓரெழுத்து ஒரு மொழிலாம் இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக புக்கு படிங்க. புக்கை படிச்சுட்டு இதை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க டைரெக்டாகவே நீங்கள் இதை வாங்கி படிங்க. ப்ளஸ் மேக்ஸ் 25க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட்டில் ஒவ்வொன்றும் ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. அடுத்தது ஜிஎஸ் பார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே கவர் ஆகிருக்கு. ஹிஸ்டோரி வரலாறு, ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நமக்கு தேவை அது எல்லாமே இதுலேயே கவர் ஆகிருக்கு. சிலபஸ் பேஸ் பண்ணி பல்லவர்கள், அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் சமாஜம், இதெல்லாமே புக்கெலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறது. ஆனால் சிலபஸாக எடுத்திங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் சிலபஸில் இருக்குன்னு சொல்ல முடியாது. டீப்பாக 6லேருந்து 12 வரை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுத்துருக்க 3 ஹவர்ஸில் மெமரியில் ரீகால் பண்ணி படிக்கிறது, எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக் பொறுத்தவரை. சயின்ஸும் இதிலே கவர் ஆகிடுது. சோஷியலும் புக்கில் என்ன இருக்கோ அதுவே கவர் ஆகிடுது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா கண்டென்ட்டுமே இதில் வந்துடுது. இது தவிர நமக்கு இந்த யூனிட் 8, யூனிட் 9ன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் தான் யூனிட் 9. அதில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கோ அதையுமே அழகாக புக்கில் இருக்க கண்டென்ட்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி யூனிட் 8ம் அப்படி தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 1200. பட் ஆனால் நீங்கள் நம்மக்கிட்டேயே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நம்பர் தரேன், அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு 1050 கூட இந்த புக்கு கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடைக்கும். பேஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1606 பக்கம் இருக்குது. நம்ம பிரிண்ட் அவுட் போட்டால் கூட நமக்கு அதிகமான ரேட் தான் கிடைக்கும். அது இல்லாமல் மற்ற குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்குமே இது ஒரே சிலபஸ் தானே, ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணலாம். நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். தேங்க்யூ. கமெண்ட்டில் நான் நம்பர் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க.